சக்தி. நமக்கு உண்மையான பக்தி வரமாட்டேன் என்கிறதே, என்ன செய்ய? என்னதான் அன்னையின் மகிமையை நாம் உணர்ந்திருந்தாலும் விடாப்பிடியான பக்தி நமக்கு வரமாட்டேன் என்கிறதே, என்ன செய்ய? அன்னையே மனம் இறங்கி நமக்கு அந்த பக்தி உணர்வை கொடுத்தால்தான் விடாப்பிடியான பக்தியே வரும். அம்மா, எனக்கு உன்னிடம் நீங்காத பக்தியை கொடு, எனக்கு ஞானத்தை கொடு என்று நாம் கேட்க வேண்டும். பெரும்பாலானோரின் பக்தி தன் பயன்கள் கருதிய பக்தியாகவே உள்ளது. இருமுடி செலுத்தினால் நமக்கு என்ன பலன் கிடைக்கும்? ஆலயத்தில் அங்க பிரதட்சணம் செய்தால் நமக்கு என்ன பலன் கிடைக்கும்? 1008 படித்தால் என்ன பலன்? ஆடிப்பூர கஞ்சி சுமந்து கொண்டு வந்தால் நமக்கு என்ன பலன்? கலசம் விளக்கு வாங்கினால் என்ன பலன் என்று இப்படியாக பலன்களை தெரிந்து கொண்டுதான் இங்கு பலர் பக்தி செலுத்துகிறோம். இப்படிப்பட்ட பக்தி எல்லாம் உண்மையான பக்தி அல்ல. ஆம், ஏதோ ஒரு துன்பத்தில் இருந்து விடுபட வேண்டி ஒரு பலனை எதிர்பார்க்கிற பக்தி. நம்மிடம் அறியாமையும் அஞ்ஞானமும் மண்டி கிடப்பதால் தான் தூய்மையான உண்மையான பக்தி செலுத்த முடியாதவர்களாக நாம் கிடக்கிறோம். நம்மிடம் உண்மையும் தூய்மையும் கலந்த பக்தி என்ற ஒன்று சுரக்குமேயானால் பழம் பிறவிகளில் நாம் செய்த பாவங்களை எல்லாம் சாம்பலாக்கிவிடும். நம் புதிதாக எடுக்கப் போகிற பிறவிகளின் எண்ணிக்கை குறையும். கிரகங்கள் கூட நம்மேல் கை வைக்க அஞ்சும். நம் பதவிகளும் பட்டங்களும் நிரந்தரமானவைகள் அல்ல. சுற்றமும் நட்பும் நிரந்தரம் அல்ல. சொந்த பந்தங்களும் நிரந்தரம் அல்ல. இடையிலே வந்தவை இடையிலே அகன்று போய்விடுபவை. இந்த உடம்பை விட்டு நம்முடைய உயிர் மூச்சு பிரிந்த பிறகு எங்கே, எந்த நாட்டில், எந்த குடும்பத்தில் இவனை பிறக்க வைப்பது என்று நம் பாவ புண்ணிய கணக்கை வைத்து தீர்மானிப்பவளும், நமக்கு உடம்பும் உயிரும் தந்து பிறவிதோறும் துணை நிற்பவளும் பரம்பொருள் அன்னை ஆதிபராசக்தி ஒருத்தியே. அவள்தான் நமக்கு நிரந்தரமான சொந்தக்காரி, உறுதியான துணை, இறுதியான துணை என்பதை அடிக்கடி நினைத்து கொண்டால் ஒருவேளை விடாப்பிடியான பக்தி நமக்கு வரலாம். மற்ற பக்தி எல்லாம் பயன் கருதியே வருபவை. சித்திரை பௌர்ணமியில் முத்திரை பதித்த வேள்வி. வேள்வி பூஜை என்பதற்கு அப்படி என்ன மதிப்பு? அதற்கு என்ன மகிமை? தெய்வங்களுக்குரிய சக்கரங்களையும் மந்திரங்களையும் கொண்டு பூஜை செய்வது. எனவே சர்வ ஜாக்கிரதையாக செய்யப்படுவது. வேள்வி பூஜை என்பது கத்தி முனைமேல் நடப்பது போன்றது. எச்சரிக்கை உணர்வுடன் செய்ய வேண்டிய ஒன்று. இந்து மதத்தில் 3 விதமான வழிபாட்டு முறைகள் அமைந்துள்ளன. வேள்வி பூஜை இது வேத நெறியினருக்கு உரியது. விக்கிரகம் வைத்து பூஜை செய்வது இது ஆகம நெறியினருக்கு உரியது. சக்கரங்கள் மண்டலங்கள் வரைந்து அவற்றை வைத்து பூஜை செய்வது இதற்கு தாந்திரிக பூஜை என்று பெயர். இது சித்தர்கள் யோகிகளுக்கு உரியது. இந்த பூஜை முறைகள் ஆதியில் இறைவனால் அருளப்பட்டு தக்கவர்களால் செய்யப்படுவன. அன்னை ஆதிபராசக்தி தனது அவதார காலத்தில் மனித குலத்திற்கு வழங்கிய அருட்கொடைகளில் வேள்வி பூஜை முறையும் ஒன்று. அன்னை ஆதிபராசக்திக்கு 1000 திருநாமங்கள் உண்டு. அவற்றுள் யக்ஞப்பிரியா என்பது ஒன்று. வேள்வி பூஜையை மகிழ்ந்து ஏற்பவள் என்பது அதன் பொருள். வேள்வியால் ஆராதிக்கத்தக்கவள் என்று லலிதா சகஸ்ரநாமம் கூறும். உரிய தெய்வ மந்திரம் சொல்லி சங்கல்பம் வைத்து பய பக்தியுடன் யாகம் செய்தால் அந்த யாக குண்டத்தில் அந்த தெய்வம் பிரத்யட்சமாக தோன்றி காட்சி கொடுக்கும். பக்குவமானவர் கண்களுக்கு அது தெரியும் என்பார் காஞ்சி பெரியவர். மற்றவர் கண்களுக்கு தெரியவில்லை என்றாலும் அங்குள்ள அனைவரையும் பார்க்கிறது அல்லவா, அது பாக்கியம் தானே. அதனால் தான் எங்கே வேள்வி பூஜை நடந்தாலும் அதில் கலந்து கொள், அது மிகப்பெரிய புண்ணியம் என்பார்கள். தெரிந்தே தவறு செய்பவனை தண்டனை கொடுப்பதால் உண்மையை உணர வைக்க முடியாது. உலகம் நிலம், நீர், காற்று 3ஐயும் மூலாதாரமாக கொண்டது. இவை அனைத்தும் நிம்மதியான வாழ்க்கை அமைய உதவும். அதனால் மனிதனால் உருவாக்கப்பட்ட பணம், பதவி, புகழால் மன நிம்மதி அடைய முடியாது. மறைந்து போகும் வாழ்க்கையில் நிலையற்ற பேர், புகழ், பதவி இவற்றை தேடி அலைகிறான்.
ஆனால் வாழ்க்கை என்பது நல்ல பெயரையும் பல நல்ல கருத்துக்களையும் அடையத்தான் என்பதை உணர்ந்து உழைக்க வேண்டும். அதன்படி நடக்க வேண்டும். கடவுள் மேல் நல்ல பயம் நேர்மையான வழியில் தவறை திரித்துக் கொள்வதற்கு வழிவகுக்கும். கடவுள் பயம் இல்லாமல் தலைகணத்தால் செய்யும் காரியம் ஐயோ அம்மா என்ற அலறலில் தான் முடியும். மலையாக இருக்கும் போது அந்த மலை இடி மின்னலை தாங்கும். ஆனால் அந்த மலையின் கற்களை சிமெண்டாக ஜல்லியாக உடைத்து வீடு கட்டினால் அது இடி தாங்காது. அதுபோல நல்ல மனிதர்கள் உலக நன்மைக்காக ஒற்றுமையாக இருக்க வேண்டும். குடும்பங்கள் ஒற்றுமையாக வாழ வேண்டும். ஒரே குளத்தில் மீன்கள் தவளைகள் எப்படி ஒன்று மற்றொன்றிற்கு இரையாகாமல் தன் இனத்தை பாதுகாத்துக் கொள்கிறதோ அதுபோல கூட்டு குடும்பமாக வாழ்வதுதான் வாழ்க்கை. கூட்டு குடும்பம் சிறந்தது, பாதுகாப்பானது, ஒற்றுமையுடன் வளமையும் தரும். கண்ணும் கருத்துமாக காரியத்தில் இருத்தல் அவசியம். வம்பு பேசுதல் பல இழப்புகளை தரும். உங்கள் விருப்பம் போல நேரம் காலம் வருடங்கள் மாறாது. ஒருவன் மனதில் பலவிதமான எண்ணங்கள் தோன்றும். அவ்வாறு தோன்றினாலும் நல்ல எண்ணங்களை மட்டுமே கடைபிடிக்க வேண்டும். ஓம் சக்தி. மெழுகும் கற்பூரமும் தன்னை அழித்து கொண்டு மற்றவர்களுக்கு வெளிச்சத்தை கொடுக்கின்றன. பிறர் தூற்றுதலை கண்டு அஞ்சக்கூடாது. அந்த தூற்றுதல் நாளடைவில் காளான்களைப் போல் அழிந்துவிடும். நாளைய உலகம் சக்தி உலகம். நாளைய உலகம் ஆன்மீக உலகம். சக்தி உலகம் கவர்ச்சியாக இருக்கும். இங்கு மேல் மருவத்தூரில் எம்மதமும் சம்மதம். நாளைய உலகம் ஆன்மீகவாதிகளின் உலகம். நாளைய உலகம் வெடிகுண்டு உலகமாகவும் அழிவு உலகமாகவும் மாறக்கூடும். அழிவிற்கு பிறகுதான் உலகம் ஆன்மீகத்தின் பக்கம் திரும்பும். நாளைய உலகத்தை எவனாலும் கட்டுப்படுத்த முடியாது. எனக்கு வழிவகுக்கவோ ஆலயம் கட்டவோ உங்களால் முடியாது. என் இடமோ சுடுகாடு. அதனால் தான் வீட்டில் பிறப்பை வைத்தேன், வெளியில் இறப்பை வைத்தேன். அன்னையின் அருள்வாக்கு. ப்ளீஸ் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். ஓம் சக்தி.